ஹாய் நண்பர்களே, நாம இப்போ ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற இருமேனி அப்படிங்கிற ஊரை வந்து இந்த வீடியோல சுற்றி பார்க்க போகிறோம். நம்ம வந்து இப்போ ராம்நாத் டு ராமேஸ்வரம் ஹைவேல நிற்கிறோம். மலேசியா மக்கள் அதிகமாக இங்கே இருக்காங்க. இந்த ஊரை வந்து எடுக்க சொல்லியிருந்தாங்க. அதனால வாங்க இப்போ இருமேனி வில்லேஜ் டூர் பார்க்கலாம். இந்த பைபாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் போகிற ரோடு. நீங்கள் நேராக போனீங்கன்னா இங்கே ஒரு ரயில்வே கேட்டு இருக்கும். ஸோ அந்த ரயில்வே கேட்டுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இருமேனி ஊர் வந்துடுது. இந்த பாருங்க தம்பி, அலைக்கும் சலாம். இது வந்து மில்லத் நகர் இருமேனினா இந்த இடமா? இந்த இடம் மில்லத் நகரா? ஓகே ரைட். தம்பி வந்து ஊர் வந்து வேதாளையா? ஆமா, என்னோட ஊர் வந்து நேட்டிவ் வந்து வேதாளம். வேதாளம்னா அங்கே மண்டபம் மண்டபத்துக்கு முன்னாடியே இருக்கு. ரைட், சரி வாங்க போய் பார்ப்போம். இருமேனி ஊருக்குள்ள நம்ம போயிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் நல்லா பனை மரம் அதிகமாக இங்கே தெரியுது. அதே போல் நல்ல மழை பெஞ்சிருக்குங்க. இப்போ நல்ல குளிர்காலம், டிசம்பர் மாதம், நல்லா குளிர்னு இருக்கு. நம்ம அந்த குளிர்காலத்தை பிளான் பண்ணி தான் இப்போ வந்து சுற்றிக்கிட்டு இருக்கோம். எங்கே சுற்றினாலும் ஜில்லுன்னு இருக்கும். ஓகேவா? பாருங்கள், இருமேனி ஊருக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். நல்லா அழகாக மரங்கள், திணை மரம், பனை மரம், என்னது வேப்ப மரம், எல்லா மரமும் இருக்குது. நிறைய வீடுகள் இருக்குது. ஃபுல்லாக நிறையா இருக்குது. இந்த இதெல்லாம் வந்து பசும்பொன் நகர். ஓகே, இருமேனி ஊருக்குள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன செய்வோம்னா, வண்டியை போயிட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு அப்படியே இங்கே உள்ள முக்கியமான தெருக்கள், பள்ளிக்கூடங்கள், எல்லா விஷயத்தையும் நம்ம அப்படியே சுற்றி பார்ப்போம். ஓகே நண்பர்களே, நம்ம இருமேனி ஊருக்குள்ளே வந்தாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இருமேனியில் இருக்கிற இந்த பள்ளிவாசலை பார்த்துருவோம். அண்ணன் தான் வந்து நமக்கு வந்து இப்போ பள்ளிவாசலை காமிக்க போகிறாரு. அண்ணே, அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லா இருக்கீங்களா? உங்கள் பேர்? ஜோபர் சாதிக். ஜோபர் சாதிக். நம்ம வீடியோ பார்ப்பீங்களா? கண்டிப்பாக பார்த்துக்கிட்டேங்க. எல்லா ப்ரோக்ராம் பார்த்துருக்கேன். சரி, ஆனால் ஃபாலோஸ் இல்லை. ஃபாலோ பண்ணிடுவோம். சரி, வாங்க பள்ளிவாசலை பார்த்துருவோம். ஓகே வாங்க, இதான் வந்து ஜாமியா மஸ்ஜித் இருமேனி. வாங்க உள்ளே போவோம். ஓகே, இதான் வந்து இருமேனி பள்ளிவாசல். நல்லா முன்னாடி பாருங்கள், நல்லா பெருசாக இருக்குது இடம், வசதி நல்லா பசுமையாகவும் இருக்குது, அழகாக இருக்குது. நல்லா மனோரா பாருங்கள், பெருசாக இருக்குது. மனோரா மேலே ஏறி நம்ம பார்த்தோம்னா அப்படியே கடற்கரையே பார்க்கலான்னு சொன்னாங்க. நம்ம அதுவும் பார்க்கலாம் வாங்க. ஆஹா, நல்லா குளுன்னு இருக்குங்க. நீங்கள் வந்து தமிழ்நாட்டை வந்து சுற்றி பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து டிசம்பர் மாதம் வந்து சுற்றி பாருங்கள். நல்லா ஜில்லுன்னு சுற்றி பார்க்கலாம். மலேசியாவில் உள்ள மக்களுக்கு டிசம்பர் மாதம் ஸ்கூல் லீவு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் இந்த சைடு வந்து நிறைய ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. இதான் வந்து பாருங்கள் இருமேனி பள்ளிவாசல். வாங்க போவோம். வாவ், சூப்பராக இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே நண்பர்களே, வாங்க இருமேனி பள்ளிவாசல் உள்ளே போகலாம். பாருங்கள், நல்லா பெரிய பள்ளிவாசலாக தான் இருக்குது. ஸோ வந்து இப்போ நம்ம மேலே வந்து மனோரா ஏற போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உள்ளாக்க போயிட்டு அப்படியே பார்த்துட்டு போயிடுவோம். ஓகே வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். பாருங்கள், இதான் வந்து இருமேனி பள்ளிவாசல் உள்புறம். இல்லைங்களா? நல்ல பெரிய பள்ளியாக தான் இருக்குது. ஸோ இது வந்து நடுவில், அதுக்கப்புறம் சைட்லலாம் இடம் இருக்குது. அப்புறம் வெளியில் நல்லா பெருசாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இதுக்கு பேர் நகரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழில் சொல்லப்போனால் கொட்டு. இது வந்து எதுக்காக அப்படின்னா, முன்னாடி வந்து இப்போ இந்த வெள்ளிக்கிழமை தொழுகிறதுக்கு முன்னாடி அடிப்பாங்க இது. அதே போல் பெருநாளைக்கு அடிப்பாங்க. அதே போல் ஏதாவது ஊரில் வந்து ஒரு விஷயம் மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னா இதை அடித்து மக்களுக்கு தெரிவிப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு ஒலி, ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு முன்னாடி உண்டான முரசு. ஆமாம், கொட்டு முரசு. அது கம்பு வச்சு அடிப்பாங்க தான். இந்த கம்பு வச்சு அடிப்பாங்க. அடித்தா ஊருக்கே கேட்கும். மைக் வச்சுக்கிட்டா ஊருக்கே கேட்கும். பா, செம்ம சவுண்டு. இதனால் மக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், உங்கள் ஊருக்கு அசரப்பள்ளி வந்திருக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் அனைவருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து மனோரா, இது மனோரா தானே இதுக்கு பேர். நம்ம மனோரா மேலே ஏறி இந்த ஊரை வந்து நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். மினாரான்னு சொல்லலாம். வாங்க. ஓகே நண்பர்களே, நம்ம இருமேனி பள்ளிவாசல் அந்த மனோரா மேலே நின்று இப்போ பேசிகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 110 அடி உயரம் மேலே வந்தாச்சு. அப்பா, நல்ல ஜில்லுன்னு காற்றடிக்குதுங்க. பாருங்கள், ஊர் இதான் வந்து ஊர் இருமேனி. பார்த்தீங்களா, வீடுகள்லாம் பாருங்கள் எத்தனை வீடுகள் இருக்குன்னு. அப்படியே சுற்றி அந்த சைடு ஃபுல்லாக தென்னந்தோப்பாக இருக்குது. அது ஃபுல்லாக கடல். அந்த தெரியுதா, கொஞ்சம் பனியாக இருக்குது. அதனால் வந்து உங்களுக்கு அவ்வளோ தெரியல. நல்ல பனி பாருங்கள். ஆஹா, சுற்றி பசுமையாக அப்படியே தென்னை மரம் எல்லாம் இருக்குது. சீக்கிரமாக வந்து ஒரு ட்ரோன் வாங்கணுங்க. ட்ரோன் வாங்கி பறக்க விட்டோம்னா அப்படி தான் இருக்கும், அழகாக இருக்கும். நல்லா இருக்குது பாருங்கள். இதுதான் தெருக்கள்லாம் எப்படி இருக்குது பாருங்கள், அருமையாக இருக்கா? இங்கே உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.
வாங்க அப்படியே சுற்றி காமிக்கிறேன். பாருங்கள், இதான் வந்து மனோரா உச்சிக்கு வந்தாச்சு நம்ம. இந்த சைடு பள்ளி இருக்கு, பள்ளிவாசல் அது மஹால். இது வந்து பார்த்திங்கன்னா திருமண மஹால், கல்யாண மஹால். சைடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ஃபுல்லாக பனியாக இருக்கா, செம்ம பனி. அதனால நல்லா ஜில்லுன்னு இருக்குது நமக்கு. அருமை. இருமேனி கிராமம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வெல்கம் டு இருமேனி. நல்லா ஜில்லுன்னு காற்று அடிக்குது, பனியாக இருக்குது சுற்றி. அப்படியே இந்த சைடு போனோம்னா கடற்கரை, அந்த சைடு ஃபுல்லாக கடல். ஸோ இந்த சைடும் பார்த்தீங்கன்னாலும் கடல் கரை தெரியும். அங்கிட்ட சூரிய ஒளி பனி அப்படின்னு இப்போ கொஞ்சம் சரியாக தெரியல. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக மரமாக இருக்கா, பாருங்கள் எப்படி இருக்குன்னு, அருமையாக இருக்குங்க ஊர். ஜாமியா மஸ்ஜித் இருமேனி பாருங்கள். இது வந்து திறப்பு விழா 1415 ஹிஜ்ரி. துவங்கிய நாள், கட்டுமான பணி வந்து 1982. இது வந்து நம்ம முன்னோர்கள் சையத் முகமது ஆலிம், அவங்க தமையனார் வந்து மீரா ஹுசைன் ஆலிம். அவங்க வந்து ஆமாம் அடக்கஸ்தலம். இது ஏன் இங்கே அடக்கப்பட்டிருக்காங்கண்டா, ஊருக்கே வந்து தாராளமாக அது மதரசாவை ஆரம்பித்து வச்சு நல்ல ஆலிமா. ஆமாம், ஆலிமா இருந்தனால எல்லாமே செஞ்சு விட்டாங்க. சையத் முகமது ஆலிம் அலிவுல்லா. அந்த பக்கம் 2 பேர் அடங்கப்பட்டிருக்காங்க. இது மீரா ஹுசைன் ஆலிம். இந்த சைடு ஆமாம். இப்போ ஒரே இடத்துல 2 பேர் அடங்கப்பட்டிருக்காங்க. மீரா ஹுசைன் ஆலிம். ஆமாம். ஓகே, ரைட்டு. அதே போல் தண்ணி, இங்கே உள்ள தண்ணிலாம் எப்படி இருக்கும்? தண்ணி சூப்பர். அதாவது பேர் பெற்றது ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்லே. அப்படியா? ஆமாம். எங்கே கொண்டு போனாலும் இருமணி தண்ணி தான், எங்கேருந்து எடுத்துக்கு போனாலும் இருமணி தண்ணி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விளம்பரப்படுத்தி விற்பாங்க. இந்த இப்போ பாருங்களேன், இந்த 1 அடி 1/2 அடியோட இல்லை தண்ணி கிடக்கு. ஓ, மோட்டர் போட்டா இல்லை, சும்மா பாருங்களேன் கிடக்கும். சும்மா கிடக்கு. இப்போ கிடக்கு, ஏன்னா மழை சீசனில் இது, அதனால தண்ணி அப்படியே கிடக்கு. இங்கே வந்து அந்த பனை மரங்கள் நிறையா இருக்கு. நிறையா இருக்கு. ஆனால் பாதி அழிஞ்சு போச்சு நம்ம சீசனில். ஆனால் இப்போ ஒரு 3 அடி 4 அடியில் வெளியே போய் தோணினாலும் தண்ணி வரும். அந்த தண்ணி சூப்பராக இனிப்பாக இருக்கும். ஓகே, அப்போ வந்து ஒரு வீட்டை கட்டி இந்த பக்கம் வந்துட வேண்டியது. இன்ஷா அல்லாஹ் வரலாம். ஏகப்பட்ட பேர் வந்துட்டாங்க. நம்ம சொத்து எல்லாம் இருமணிக்காரர்களுக்கு தான் இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ வந்து வெளியே உள்ள ஆளுகளே வந்து ரொம்ப வந்துட்டாங்க. நோம்பு கஞ்சி காய்ச்சற இடமா? நோம்பு கஞ்சி காய்ச்சற இடம் இது. அது வந்து பெண்கள் மதரசா அந்த சைடு. ஆமாம், பெண்களுக்கு தனியாக ஒதுக்கப்பட்டு இப்போ ஓதி கொடுக்குறது அங்கேயே வச்சுருக்காங்க. இது ஆம்பளை பிள்ளைகளுக்கு ஒரு அழித்தம்பை லெப்பைன்னு சொல்லிட்டு மதரசா ஆரம்பித்து அவங்கள ஸ்பான்சர் பண்ணது இந்த இடம். நல்லா இருக்குதா? நல்லா என்ன இதெல்லாம் மாங்காய் மரமா? மாங்காய் மரம். மாங்காய் கிடக்கு, மாங்காயெல்லாம் கிடக்கு. நல்லா பசுமையாக அழகாக இருக்கு. அழித்தம்பி லப்பை அவங்க ஸ்பான்சர் பண்ணது. அவங்க ஸ்பான்சர் பண்ணவங்க வந்து தல்கா அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஸ்பான்சர் பண்ணாங்க. வந்து இளைஞர்கள் சங்கம். ஆமாம், இஸ்லாமிய இளைஞர் அமைப்பு வச்சுருக்கோம். நம்ம இருமேனி தண்ணியை குடிச்சு பார்ப்போம். பிஸ்மில்லா. ஒரு சுவையாக இருக்கு தண்ணி. அந்த மண் வாடையோடு இருக்குது. ஏன்னா அந்த என்ன சொல்கிறது, அந்த ஊற்று தண்ணி வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. இயற்கையான குடிநீர் நல்லா இருக்கு. இளநீ மாதிரி இனிக்குதுங்க. ஓகே, இப்போ நம்ம அடுத்து வந்து என்ன செய்யறோம்னா இருமேனி கடற்கரையை போய் பார்த்துட்டு வந்துடுவோம். அப்புறம் வந்து இன்னும் நிறைய இடங்களை பார்க்கலாம். ஓகே, இருமேனி ஊருக்குள்ளே அப்படியே வண்டி போகுது. வீடுகள்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இருமேனி மக்கள் எத்தனை பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்களோ எல்லாம் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃபாலோ பண்ணுங்க. ரைட் ஆட்டா? ரைட்டு. ஓகே, ஒத்த ரோடு தான். ஒரு வண்டி வந்தால் நின்று தான் போகணும். நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதான் வந்து துணை சுகாதார நிலையம் இருமேனி. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஊர் மக்கள் இடம் கொடுத்து கவர்மெண்ட் வந்து அரசு துணை சுகாதார நிலையம் வச்சுருக்காங்க. துணை சுகாதார நிலையம் இருமேனி. இங்கே உள்ள ஒரு சின்ன கிளினிக், சின்ன ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் இது. இப்படி இந்த வழியாக போனோம்னா நம்ம கடற்கரைக்கு போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இருமேனி கடற்கரைக்கு வந்தாச்சு. வாங்க பாருங்கள், காற்று அதிகமாக இருக்கும். வாங்கத்தா. அடாடாடாடா, நல்லா அழகா இருக்கு. நல்லா காற்று அதிகமாக இருக்கு, அலை அதிகமாக இருக்கு.
வெல்கம் டு இருமேனி. இருமேனி கடற்கரையை சுற்றி பார்க்கலாமா? வாங்க. அலை பயங்கரமாக இருக்குது மக்களே. நல்லா சரியான ஒரு அலையாக இருக்குது, சரியான காத்தாகவும் இருக்குது. பாருங்கள், இருமேனியை பற்றி நம்ம முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறையா மலேசியா மக்கள், இருமேனி மக்கள் நிறைய பேர் மலேசியாவில் இருக்காங்க. பூர்வீகம் வந்து பார்த்திங்கன்னா இருமேனி. போய் அங்கே போய் செட்டில் ஆகிட்டு அங்கே குடும்பமாக அங்கே நிறைய பேர் இருக்காங்க. நிறைய ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. எல்லா பேரையும் சொல்லி ஒரு பேர் விட்டு போச்சுன்னா கோவப்படுவாங்க. அந்த அளவுக்கு நிறைய மக்கள் இருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து அடுத்து இங்கே வந்து ஒரு சின்ன தோப்புக்குள்ளே வந்துருக்கோம். நல்லா நிறைய மரங்கள் வச்சு நீங்கள் கூட்டாஞ்சோறுலாம் ஆக்குறீங்க அப்படின்னா கூட்டாஞ்சோறுலாம் ஆக்கி சாப்பிட்றது தான் இங்கே வந்து ஆக்கி சாப்பிட்லாம். ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்குது. வாங்க பார்த்துட்டு வரோம். தனியாக நீங்கள் ஃபேமிலியாக ஒரு வாடகை எடுத்து ஒரு நாள் வாடகை எடுத்து ஃபுல்லாக குடும்பத்தோடு நல்லா குளிச்சுட்டு ஜாலியாக. ஆனால் பெரிய தொட்டியாக இருக்கே. சின்ன பிள்ளைய குளிக்கிறது பெரிய ஆளுங்க மட்டும். ஆமாம், அவ்வளோதான். பெரிய ஆளுங்க மட்டும் குளிக்கலாம். ஒரு ஆள் மட்டத்துக்கு இருக்குது. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இருமேனியில் இருக்குது. இருமேனியில் நீங்கள் வந்து அப்படியே ஃபேமிலியோடு வந்துட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணணும், நல்லா ஏதாவது சமைச்சு சாப்பிட்ணும் அப்படின்னா வந்து ஒரு நாள் வாடகை எடுத்து இங்கே வந்து நீங்கள் அப்படியே சுற்றலாம். நல்லா ஜாலியாக இருக்குது, நல்லா ரிலாக்ஸ் பண்ணலாம். நல்ல இடமா இருக்குது. காடப்பண்ணைக்கு ஆப்போசிட்டில் இருக்கான் இது. இப்போ பாருங்கள், பேக்ரவுண்டு சூப்பராக இருக்கா. 2 பக்கம் மரம் வச்சு அவ்வளோ அழகாக இருக்குது. நல்லா சமைச்சு சாப்பிட்லாம். ஒரு நாள் பிளான் பண்ணுவோம். ஓகே, வாங்க அடுத்த இடத்துக்கு போவோம். ஓகே பாருங்கள் மக்களே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ரோட்டில் நம்ம அப்படியே போய்கிட்டு இருக்கோம். இன்னொரு கடற்கரைக்கு ஃபுல்லாக பாருங்கள். என்ன பட்டாணி பதரா பட்டாணியப்பா கடற்கரையா? ஓகே, பட்டாணியப்பா தருகா கடற்கரை ரோடு, அந்த ரோட்டில் போய்கிட்டு இருக்கோம். பாருங்கள், பனைமரம் தான் நிறைய இருக்குது. அந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக பனைமரம் எல்லாமே. பட்டாணியப்பா கடற்கரை, பட்டாணியப்பா அந்த ரோடு, பட்டாணியப்பா தர்கா ரோடு, அதன் வழியாக வந்து நம்ம கடற்கரைக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து நிறையா மீனவர்கள் வீடு இருக்குது. அங்கே உள்ள கடல். ஸோ அது அந்த பக்கம், இது இந்த பக்கம். நல்லா தான் இருக்குது. சூப்பர். சேம் அதே கடற்கரை தான், சேம் அதே கடற்கரை. இப்படியே நம்ம போனோம்னா, நடந்து போனோம்னா அரியமான் கடற்கரைக்கு வரைக்கும் நம்ம போயிடலாம். இங்கேருந்து அந்த சவுக்கு மரம்லாம் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஓகே நண்பர்களே, வாங்க இப்போ நம்ம அப்படியே அடுத்து ஊருக்குள்ளே போய் இன்னும் நிறைய விஷயங்கள் பார்ப்போம். வாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து இருமேனியில் இருக்கிற ஆரம்ப பள்ளிக்கூடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். சின்ன வயசில் வந்து இங்கே வந்து குழந்தைகள் படிக்கிறதுக்காக. இது வரைக்கும் என்ன வகுப்பு வரைக்கும் இருக்குது? 5 வரைக்கும். ஆமாம், இந்த ஸ்கூலில் வந்து 5ஆம் வகுப்பு வரை இங்கே வந்து படிச்சுக்கலாம் நீங்கள், 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். இப்போ இது பார்க்குறது பழைய கட்டடம். ஸோ நிறைய மக்கள், இருமேனி மக்கள் வந்து இங்கே நிறையா படிச்சிருப்பீங்க சின்ன வயசில். யாரெல்லாம் படிச்சிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே பக்கத்தில் இருக்கிறது புதிதாக கட்டப்பட்ட கட்டடம். இது வந்து முன்னாடி அந்த ப்ரேயர்லாம் நடக்கும். அதெல்லாம் ஒரு நினைவுகளில், பழைய நினைவுகள் எல்லாம் பாருங்கள். இதுதான் பாருங்கள் பழைய பள்ளிக்கூடம். இது வந்து புதுசு. இந்த பழைய பள்ளிக்கூடம் பாருங்கள். யாரெல்லாம் படிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. அப்படியே பின்னாடி போனீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது. அந்த ஆலமரத்தில் யாரெல்லாம் விளாண்டுருப்பீங்க, சுற்றி விளாண்டுருப்பீங்க. ஆஹா பாருங்க, இதான் ஸ்கூலுக்கு பின்னாடி இருக்கிற ஆலமரம் எப்படி இருக்கு பாருங்க. கண்டிப்பாக எல்லாரும் இங்கே ஊஞ்சல் ஆடி விளாண்டுருப்பீங்க. யாரெல்லாம் விளாண்டுருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க. இருமேனியில் 5ஆம் வகுப்பு வரைக்கும் இந்த பள்ளியில் படிச்சுக்கலாம். இருமேனிலே 6வது வந்து பார்த்திங்கன்னா ஹை ஸ்கூல்லாம் இருக்குது, இங்கேயே படிச்சுக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கல்யாண மஹால், அப்துல் மஜீத் சௌதாமால் மஹால். ஸோ பார்த்தீங்கன்னா பள்ளிவாசலுக்கு அப்படியே பக்கத்துலேயே இருக்குது. நல்ல ஒரு பெரிய பள்ளிவாசல், பெரிய ஒரு கல்யாண மஹாலாக இருக்குது. இப்போ பள்ளிவாசல் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பெட்டி கடையெல்லாம் இருக்குது. இவங்கெல்லாம் வந்து பசங்களாம் வந்து 6வது படிக்கிறாங்க. தம்பி என்ன படிக்கிற? 8ஆவதா? அலைக்கும் சலாம். பாத்திருக்கீங்களா? சரி, அது நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். சரி. என்ன அத்தா சித்தர் ரோட்ல நிக்கிறா, எங்க நிக்கிறா, வழுதூர்ல நிக்கிறாள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அது இருமணிக்கு மாப்பிள்ள கூட்டிட்டு வரும்போது பாத்துட்டேன். சரி சரி சரி. சைக்கிள் மார்க்கெட் இல்லதா? நல்லா இருக்கேன். இந்த ஊரை கலக்குறீங்களா? ஆமா, இருமணி சுத்தி காமிக்கிறோம். ஆமா, காலுங்க. சும்மா ஒரு மிட்டாய் கடை பிள்ளைகளுக்காண்டி ஒரு சின்ன வியாபாரம், பெட்டி கடை. ஆமா, அவ்வளவுதான். டேய் தம்பிலா, நல்லா இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்லு, அஸ்ரப் விலாகர். ஓகே, சரிதா இருங்க. கரெக்ட் சொல்லலாம். போஸ்ட் ஆஃபீஸ் தபால் பாக்ஸ் இருக்கு பாருங்க. தபால்லாம் இப்போ போடுறாங்களாத்தா? உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? இது மதரசா. ஆமாம், நேஷ்னல் அகாடமி பள்ளி. டாடா சொல்லுங்க. டாடா பாய்.
மாஸ் கேட்டுறீங்களா பாய்? உங்கள் பேர் என்ன? ஜவுபர் சாதிக். சால்னா சாதிக் கரெக்டா? ஓகே ஓகே, நல்லது. எங்கே கடை உச்சிப்புலியிலையா? சரிதான். எப்போ டைம் முடிஞ்சா? 4:30 மணியோட முடிஞ்சிச்சு. என்ன சமைக்கிறீங்க? பிரியாணி மீன் சாப்பாடுலாமா? சரி, சார் அடுத்து வரும்போது சாப்பிடுவோம். சரிங்க தான். இது தஸ்லீம் ஸ்டோர் பெட்டி கடை. இது என்ன ரேஷன் கடையா? ரேஷன் கடை இது. அப்படியே பழமையான வீடுகள்லாம் இங்கே போனோம்னா நிறையா இருக்குது. அப்படியே நடந்து ஜாலியாக சுற்றி பார்க்கலாம் தெருக்களை. அதே போல் நல்ல புதுமையான கட்டடங்களும் நிறையா இருக்குது, பழமையான வீடுகளும் நிறையா இருக்குது. 7th படிக்கிறீங்களா? நீ 6th, நீ 5th? ஓகே ஓகேடா தம்பிலாம். ஓகே, போயிட்டு வாங்க. நல்லா ஸ்கூல் விட்டு வர்றப்ப ஜாலியாக வரைய, ஸ்கூலுக்கு போகும்போது ஓகே. ஸோ பாருங்க, இனிமேல் உள்ள தெருக்கள் இதெல்லாம் நல்லா பழமையான பில்டிங்காக தான். கீழே போயிடுச்சு அதானே. நம்ம ஊர் மண்ணு கீழே இறங்குது. ரோடு வசந்துட்டே போகுது. சரி சரி. ஓகே, அடுத்து வந்து நம்ம தென்றல் நகரில் இருக்கிற ஹை ஸ்கூலுக்கு வந்திருக்கோம். ஏற்கனவே பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் வகுப்பு வரை, இது 6லேருந்து 12 வரை. ஓகே வாங்க. வந்து பார்த்தீங்கன்னா அரசு மேல்நிலைப் பள்ளி இருமேனி, அதாவது 6லேருந்து 12ஆம் வகுப்பு வரை பெரிய ஒரு பள்ளிக்கூடம். ஸோ இங்கே படித்த மக்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க. நல்லா அழகாக நிறைய மரங்களோட நல்லா அழகாக இருக்குது பாருங்கள் பள்ளிக்கூடம். இப்போவும் பசங்கள்லாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம உடனே கிளம்பிடலாம். ஆமாம் வாங்க போவோம். கல்யாண மஹால் வந்து பார்த்திங்கன்னா மலேசியாவில் தாஜுதீன் ரெஸ்டாரண்ட். ஸோ அவங்க வந்து இங்கே இந்த மஹால் வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா அப்படியே பைக்கில் வந்து தெருவில் போய் ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம். இன்னும் தெருக்களில் போகலை. இருமேனி கடை தெருவா அது? இருமேனி கடை தெரு. வீடுகள்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எல்லாம் பழைய வீடு புது வீடு எல்லாம் கலந்துருக்கு. வந்து கரெக்டாக ஒரு 5:30 மணி இருக்குமா? நல்லா இருக்கீங்களா? ஓகே சார். அலைக்கும் சலாம். அப்படியா? நல்லா இருக்கேன்ப்பா. சரிங்கப்பா. எல்லாம் ரெக்கார்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? பள்ளிவாசல் நம்ம வந்து முன்னாடி பார்த்தோம், இது வந்து பின்பகுதி. இந்த பக்கமும் வழி இருக்கு. ஓகே ரைட்டு. ஸோ அண்ணன் பேர் வந்து சாகுல் ஹமீத். நீங்கள் வந்து நிறைய ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம்லலாம் வீடியோ பார்த்துருப்பீங்க. பசுமை ஆர்வலர். உங்களை சந்திச்சதில் மகிழ்ச்சி. பரவாயில்ல, நம்மளை யார் சந்திக்க வந்தாலுமே ஒரு மரக்கன்று கொடுக்குற பழக்கம். யதார்த்தமா சந்திப்பு. நல்ல அழகான ஒரு மல்லிகை பூச்செடி நம்ம வீட்டில் கொடுத்துருங்க. சந்தோஷம். நல்லது. ஓகேதா. அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருமேனியில் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்லாம் இருக்குது பாருங்க. த இன்டர்நேஷ்னல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருமேனி, ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட். நான் பாருங்க. ஸோ வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் பரவாயில்ல. உள்ளுக்குள்ள நல்லா பசுமையாக பள்ளி அருமையாக இருக்குங்க. நல்லா இருக்குது. வாங்க, இன்னும் அடுத்த ஒரு பள்ளி இருக்குது, அதையும் பார்த்துருவோம். ஓகே, இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் முஸ்தஃபா ஸ்கூல். என்ன, இது ஒரு பள்ளிக்கூடம். மொத்தம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலே வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்குது, ப்ரைவேட் ஸ்கூல் வந்து 2 இருக்குது. பார்த்துங்க, இது வந்து டாக்டர் முஸ்தஃபா நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல் இருமேனி. சூப்பராக இருக்குங்க. ஆனால் அந்த பக்கத்து ஸ்கூல் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா பசுமையாக இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குங்க. பாருங்க, அப்படியே மரம் செடி கொடி நல்லா இருக்கு. நல்லா பெரிய கிரவுண்டாக இருக்குது அந்த சைடு. பள்ளிக்கூடம் இதுதானே தான்? ஓகே, இதுதான் பள்ளிக்கூடம். அந்த சைடு ஃபுல்லாக வந்து கிரவுண்டு நல்லா பெருசாக இருக்குது. ஸ்கூல் வேன்லாம் இருக்குது. ஓகே, நல்லா இருக்குது. நர்சரி ஸ்கூல் இது. சூப்பர். ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன செய்யணும்னா இருமேனியை வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா அடுத்து வந்து இருமேனியில் உள்ள ஒரு ஆள் வந்து உச்சிப்புலியில் ஒரு கடை வச்சுருக்காரு, பருத்திப்பால் கடை. போய் பருத்திப்பால் குடி போவாங்க. ஓகே, இப்போ நம்ம உச்சிப்புலி வந்தாச்சு. உச்சிப்புலியில் இருக்கிற பருத்திப்பால் கடைக்கு நம்ம வந்தாச்சு. உச்சிப்புலியில் இருக்கிற பருத்திப்பால் கடைக்கு அப்படியே அந்த பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் தான் இருக்குது. வாங்க, பருத்திப்பால், சுண்டல், முக்களி, பணியாரம்லாம் சாப்பிடுவோம். அண்ணே நல்லா இருக்கீங்களா? உச்சிப்புலி நீங்கள் வந்து இருமேனிலேருந்து சமைச்சு கொண்டு வந்துடுறீங்களா எல்லாத்தையும்? ஓகே ரைட்டு. இதில் வந்து சூடான சுவையான பருத்திப்பால், புளிப்பணியாரம், சுண்டல், ஜிகர்தண்டா, இது நம்ம ஃபேவரட் ஐட்டம். இது ஃபேமஸ் கடை வந்து காலையில் 11 மணிக்கு ஓப்பன் பண்ணுவோம். ஒரு 1 மணிக்கு அடைச்சிட்டு திருப்பி 3 மணிக்கு பருத்திப்பால் ஸ்டார்ட்டு. பருத்திப்பால் 3 மணிலேருந்து ஒரு 7 மணி வரை. ஆமாம், ரொம்ப ஃபேமஸாக நம்ம ஒரு 5 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கு.
பருத்தி பாலா? இது பருத்தி பால். கிளாஸில் ஆத்துறா. இது வந்து குழிப்பணியாரம். கரெக்ட் டயத்துக்கு தான் வந்திருக்கிறியே. இன்னும் கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா முடிஞ்சு போகும். இந்த இதை எடுக்க முடியாது. ஆமாம். நண்பர்களே வாங்க, மாலை நேரத்தில் அழகா ஒரு சுண்டல் சாப்பிடுங்க. நல்ல அருமையா, நல்ல ஒரு சுவை, நல்லா இருக்கு மசாலா டேஸ்ட்டு. சாப்பிடுங்க, நல்லா இருக்கு, சுவையா இருக்கு, சூப்பர். இது பணியாரம். நல்லா இருக்கு, இனிப்பு பணியாரம். பிஸ்மில்லா. பருத்தி பால் வாங்க, சூடான பருத்தி பால். ஆஹா, நல்லா சுட சுட நல்லா இஞ்சிலாம் போட்டு அருமையான ஒரு பருத்தி பால். நீங்க வந்து அப்படியே வந்தீங்க அப்படின்னா மண்டியை நிப்பாட்டிட்டு வந்து குடிச்சு பாருங்க, சூப்பரா இருக்கு, அருமையா இருக்கு. மாலை நேரத்துக்கு டீ குடிக்கிறீங்க போல இதை குடிக்கலாம். சூப்பர். ஓகே நண்பர்களே, இன்னைக்கு நம்ம அழகா இருமேனியை சுற்றி பார்த்தோம். கடைசியாக ஒரு பருத்தி பாலோட முடிஞ்சிச்சு. ஆமாம், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே போல் அடுத்து வந்து என்னென்னா ஃபுல்லாக இன்னும் நிறைய இதே மாதிரி வில்லேஜ்லாம் சுற்றி பார்க்க போகிறோம். உங்கள் ஊர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஜனவரி மாதம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்தோனேஷியா பாலிக்கு டூர் போகிறோம், குரூப்பாக போகிறோம். நானும் வரேன், நீங்களும் வர்றதா இருந்தால் கீழே உள்ள நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய புக்கிங் பண்ணிக்கோங்க. டிக்கெட் இப்போவே போட்டுக்கிட்டால் விலை கம்மியாக இருக்கும். ஸோ அதனுடைய காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2300 வெள்ளி வருது, ஃப்ளைட் டிக்கெட்டோடு சேர்த்து. ஒரு 4 நாள் டூரு, ஓகேங்களா? போய் ஜாலியாக சுற்றி பார்த்து வரலாம் வாங்க. அப்புறம் அண்ணே ஃபாலோ பண்ணிட்டீங்களா? இன்னும் ஃபாலோ பண்ணுங்க. பண்ணிக்கிறேன். நான் பண்ணித்தரேன் கொடுங்க. அதாவது நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் வந்து ஃபாலோ பண்ணுறதில்ல. ஆமாம், இப்போ ஃபாலோ பண்ணுங்க எல்லாருமே. சரிங்களா? ஃபாலோ வந்து ரொம்ப முக்கியம். ஃபாலோவோட எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் தான் நமக்கு வந்து நல்லா வீடியோ எடுக்கிறதுக்கு இன்னும் ஆர்வமாக இருக்கும். ஃபாலோ பண்ணியாச்சு தான். யூடியூப்லாம் பார்ப்பீங்களா? யூடியூப் பார்ப்பீங்க. சரி, யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்பதான் அடுத்தடுத்து போற வீடியோ. ஆமாம், ஸோ யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம்லாம் ஃபாலோ பண்ணுங்க, டிக்டாக்லையும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா, பாய் பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.